strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நியூசிலாந்து vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கிரைஸ்ட் சர்ச் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா பீட் பண்ணிட்டாங்க நியூசிலாண்டை. ஸோ நியூசிலாண்டோட அந்த WTC ஃபைனல் ஹோப் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி வாங்கிடுச்சு இந்த லாஸ்ட் நாள்ல. பிகாஸ் அவங்க இந்த 3 மேட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஹோம் சீசன்ல, இந்த 3 மேட்ச்லயுமே அவங்க வின் பண்ணா மட்டும்தான் WTC ஃபைனல் போக முடியும். பட் இந்த மேட்ச் தோத்ததுனால அந்த ஒரு போற ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய அடி வாங்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் ஒரு எண்ணில் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் அவங்களோட WTC ஃபைனல் சான்சஸ்லாம் ரொம்பவே என்ன சொல்றது ஒரு ஸ்லிம் சான்சஸ் தான். பட் ஸ்டில் தே வில் பி வெரி ஆப்டிமிஸ்டிக், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அண்ட் குட் வின் ஃபார் இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டாங்க. பட் இட் வாஸ் a குட் டெஸ்ட் மேட்ச்ங்க. அதாவது கிரைஸ்ட் சர்ச்சோட அந்த பிச்சை பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் விக்கெட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்னு நான் சொல்லுவேன். குட் ஃபார் பேட்டர்ஸ், குட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், குட் ஃபார் ஸ்பின்னர்ஸ், டீசெண்டா இருந்துச்சு. சூப்பர் விக்கெட். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல தான் போய் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும். ஒன்று பேட்ஸ்மேனாலேயும் ரன் ஸ்கோர் பண்ண முடியும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்க முடியும், ஸ்பின்னர்ஸ்னாலையும் வந்து டீசெண்டா போட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேரிட்டி. அது நம்ம நியூசிலாந்துல இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஏன்னா இனிஷியலா அந்த ஒரு மாய்ஸ்டர் எப்பவுமே நியூசிலாந்துல இருக்கும், அதை எப்படியாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் தான் பார்த்தாரு. நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 348 ரன்ஸ் அடிச்சாங்க, which I thought was a very good score. So 348ல பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் ஆஃப்டர் லாங் டைம் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து விளையாடுறாரு. ஃபேண்டாஸ்டிக் நாக், 93 ரன்ஸ், டிசர்வ் டு கெட் த 33rd டெஸ்ட் 100. அன்பார்ச்சுனேட்லி 7 ரன் ஷாட்ல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் கிளென் பிலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோவர் மிடில் ஆர்டர்ல ஒரு சூப்பர் 58 அடிச்சாரு. பட் டாப் ஆர்டர் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா விளையாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே வுட் ஹவ் கிராஸ்ட் மோர் தென் 400ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைடன் கார்ஸ் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அட் த சேம் டைம் ஷோயப் பஷீர் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா நீங்க நியூசிலாந்து கண்டிஷன்ஸ்ல போயிட்டு டே ஒன்லயே 3 விக்கெட் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஸோ ஓவராலா அவர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. கிறிஸ் வோக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்லைக் கிறிஸ் வோக்ஸா தெரிஞ்சாரு, ரொம்ப ஆர்டினரியா தெரிஞ்சாரு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பெசிபிகலி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கஸ் எட்கின்சனும் டீசெண்டா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் திருப்பி ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 499 ரன்ஸ் போஸ்ட் பண்ணி 150 ரன்ஸ் லீடு மேல எடுத்துட்டாங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜ்ல தேவர் லைக் 71 for 4. அவங்களோட டாப் ஆர்டரும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க இந்த கண்டிஷன்ஸ்ல. பட் ஃப்ரம் 71 for 4ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு crucial 150 பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஹாரி ப்ரூக் அண்ட் ஓலி போப். அண்ட் ஹாரி ப்ரூக் என்ன நாக்குங்க, 171 ஆஃப் ஜஸ்ட் 197 பால்ஸ். அன்பலியபிள். இவர் அடிச்சது செஞ்சுரிஸ்லாம் பாருங்க. இது அவரோட 7வது டெஸ்ட் 100. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-85 இருக்குங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவா விளையாடுறாரு இந்த மனுஷன். ஆப்வியஸ்லி இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பிளேயர்ஸ் வந்து அந்த பேஸ்பால் தான் விளையாடுவாங்க. பட் ஸ்டில் ஹாரி ப்ரூக்கோட வளர்ச்சியை பார்க்கும்போது அன்பலியபிளா இருக்கு. எஸ் ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல அவர் திணறாரு. அவரு மட்டும் இல்லைங்க, ஹாரி ப்ரூக் மட்டுமா ஸ்பின் கண்டிஷன்ஸ் திணறாரு, ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே திணறாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே செம்மையா விளையாடுறாரு. 22 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. 2000 ரன் மேல ஆல்ரெடி அடிச்சாருன்னா பாத்துக்கோங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் நாக் 171. நான் என்ஜாய் பண்ண அவரோட இன்னிங்ஸை. அட் சேம் டைம் ஓலி போப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷலான இன்னிங்ஸ். அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 80 ரன்ஸ் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. பிகாஸ் he was also out of form. ஃபேண்டாஸ்டிக் கேட்சிங். அந்த மனுஷன் செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஒரு சூப்பர் கட் ஷாட் ஆனாரு பாருங்க. என்ன கேட்ச் கிளென் பிலிப்ஸ். எப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன் ரீசென்ட் டைம்ஸ். ஏன்னா இந்த மாதிரி கேட்ச்லாம் நம்ம ஜான்டி ரோட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ கிளென் பிலிப்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறாரு. ஏன்னா இன்னொரு 20 ரன்ஸ் தான் தேவை ஓடி போக்கு அந்த 100 அடிக்க. மேபி அந்த பால் அவர் பவுண்டரி அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நின்று செஞ்சுரி போட்டிருப்பாரு. பட் கிரெடிட் டு கிளென் பிலிப்ஸ் ஃபார் தட் ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். அண்ட் லோவர் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கை கொடுக்குறாங்க இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? லோவர் ஆர்டர் பயங்கரமா கை கொடுக்குறாங்க. அண்ட் பென் ஸ்டோக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா crucial 80 ரன்ஸ் அடிச்சாரு. ஏன்னா அவரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு பாகிஸ்தான்ல. பட் அவர் அடிச்ச அந்த 80 ரொம்ப குரூஷலா இருந்தது. கஸ் எட்கின்சன் ஒரு 48, பிரைடன் கார்ஸ் ஒரு 34. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கடைசி வரைக்குமே அவங்க கிட்ட பேட்டிங் இருக்கு, நம்பர் 10 வரைக்குமே இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் அவங்க 499 போஸ்ட் பண்ணாங்க. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி வாஸ் த பிக் ஆஃப் த பவுலர். சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. டிம் சவுதியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. நாதன் ஸ்மித் 3 விக்கெட் எடுத்தாலும் மோர் தென் 100 என்ன சொல்றது 40-50 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈவன் வில்லியம் ரோர்கே பாத்தீங்கன்னா வெரி அன்லைக் வில்லியம் ரோர்கி, கிட்டத்தட்ட 140 ரன்ஸ்க்கு மேல அவரும் கொடுத்திருக்காரு. ஸோ நாதன் ஸ்மித்தும் வில்லியம் ரோர்கியும் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை பயங்கரமா லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியல கேம் அவங்க. வேற மேட் ஹென்ரி, டிம் சவுதி அந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியல இங்கிலாந்து பேட்ஸ்மேனால. பட் இவங்க 2 பேரையும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்ட் மூவ் ஆயிட்டே இருந்தது. ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க யோசிப்பாங்க, ஓகே வெதர் வி கேன் பிரிங் ஒன் ஸ்பின்னர். அதாவது ஷோயப் பஷீர் எப்படி விளையாடுறாங்க இங்கிலாந்து, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஜாஸ் பட்டேல் ஒரு மிச்சல் சாண்டரை விளையாடலாமான்னு யோசிப்பாங்க. ஒரு கண்ட்ரோலுக்காக நான் மேஜரா சொல்ல வரேன். இல்லைன்னா பாத்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாடுறது பிரச்சனை இல்லை. பட் ஆனா 2 ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 150 ரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா தட்ஸ் நாட் அ குட் சைன் நான் சொல்லுவேன். அண்ட் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து ஆடும்போது தேவர் அண்டர் பிரஷர். ஏன்னா 150 ரன்ஸ் ட்ரையல்ல இருந்து விளையாடுறாங்க. ஸோ தே குட் ஏபிள் டு மேனேஜ் ஒன்லி 254 ரன்ஸ்
ஒன்ஸ் அகேன் வில்லியம்சன் தான் கை கொடுத்தாரு, 60 odd runs அடிச்சாரு, 2 இன்னிங்ஸ்லயுமே ஹாஃப் செஞ்சுரி அவரு. அண்ட் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குட் நாக் ஃப்ரம் டேரல் மிச்சல், 84 runs. அவர் அடிச்ச அந்த 84 runs தான் ரொம்ப குரூஷியல். அதனாலதான் அவங்களோட 254 அடிக்க முடிஞ்சது. டெய்லண்டர்ஸை வச்சுட்டு நல்லா விளையாடினாரு. அண்ட் இங்கிலாந்து போலிங் எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் பிரைடன் காஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 wickets எடுத்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 6 wickets, ஓவரால் 10 wickets in a match. கண்டிப்பா வந்து ஹியூஜ் கிரெடிட் அந்த மனுஷனுக்கு கொடுத்தானுங்க. செம்ம ஃபயரா போட்டாரு. சேம் டைம் ஓக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப போரா போட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல பியூட்டிஃபுல்லா போட்டார் நியூ பால்ல, அவரும் 3 wicket எடுத்தாரு. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 104 தான் டார்கெட் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஸோ 8 wickets ஜாஸ்ல வின் பண்ணிட்டாங்க. அதுலயும் ஒரு பாசிட்டிவ், அந்த 104ல வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு டெபியூ. ஸோ அந்த டெபியூ மேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சூப்பர் 50 போட்டாரு. என்னோட ஃபேவரட் பிளேயர் ஜேக்கப் பெத்தலோட பேட்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ஏன் வந்து புல்லரிக்குன்னே தெரியல. நம்மளுக்கு இருக்கும்ல ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜேக்கப் பெத்தலோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எனக்கு பார்க்கும்போது யார் அந்த பையன் செம்ம டேலண்டா இருக்கான், பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு, ஒரு மினி இயன் மார்கன் மாதிரி இருக்கான். ஆனா இயன் மார்கனை விட பெரிய பிளேயரா வாய்ப்புகள் நிறைய இருக்கே பார்த்தாலேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலோட அந்த 50 இட்ஸ் கோயிங் டு கிவ் ஹிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மூவிங் இன்டு தி செகண்ட் டெஸ்ட். அண்ட் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களே ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அதனால அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, பரவாயில்ல இந்த பையன் யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இங்கிலாந்து வில் பி சோ ஹாப்பி வித் தியர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் கை கொடுத்துட்டாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கை கொடுத்துட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா தான் ஷோயப் பஷீர் நல்லா போட்டாரு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக் கிராலி 2 இன்னிங்ஸுமே ஃபெயிலியர். பட் இட் ஹேப்பன்ஸ். நீங்க ஒரு டீம் வின் பண்ணதுனா 11 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. நியூசிலாந்து வில் பி வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். வெறும் வில்லியம்சனை நம்பியே இருந்த மாதிரி தெரிஞ்சது. கிளென் பிலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல டேரல் மிச்சல் கை கொடுத்தாரு. பட் டாப் ஆர்டர் கான்வேவும் சரி லேத்தமும் சரி ரொம்ப டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். எஸ் இந்தியாவில் வேணா அவங்க கொஞ்சம் அப்படி விளையாடிக்கலாம், பட் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே அதிகமா இருக்கு. அப்படி ரொம்ப பெட்டரா விளையாடிக்கணும். ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு சூப்பர் ஸ்டார்ட். அவர் பார்க்கும்போது $1 million தெரியுறாரு. ஆனா அவரோட ஷார்ட் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல் டாஸ் பால அப்படி ஷார்ட் மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹுக் ஷாட் ஆடுறன்னு சொல்லி அவுட் ஆனாரு. அவர் அந்த ஹுக் ஷாட் ஆடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஹாஃப் ஹேண்ட் புல் ஷாட் ஆடுவார் பாத்தீங்களா, ஒரு மாதிரி டாப் ஹேண்ட்ல அப்பப்ப டாப் ஏஜ் ஆகி அவுட் ஆயினே இருப்பாரு. அந்த ஒரு ஃபீல் தான் வந்து வந்துச்சு. இன்னும் நீ அந்த ஷாட்டை வந்து பிராக்டிஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் நெவர்தெலஸ் கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, ஹியூஜ் கிரெடிட் டு them. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.